மீன ராசி அன்பர்களே, ஜூலை 2026 19 முதல் ஜூலை 25 வரை இந்த வாரத்திற்கான ராசிபலனை விரிவாக பார்ப்போம். இந்த வாரம் மீன ராசியினருக்கு மிகவும் சிறப்பான வாரமாக அமைகிறது. கடக ராசியில் சூரியன், குரு இணைவு. குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவது, மேலும் சுக்கிரன், கேது இணைவு ஆகியவை வாழ்க்கையின் பல துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டுள்ளன. சூரியன். மீன ராசியிலிருந்து சூரியன் 5ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல. குழந்தைகள், கல்வி மற்றும் முதலீடுகளில் நிதானமாக செயல்பட வேண்டும். ஆனால் குருவுடன் இணைந்திருப்பதால் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய். செவ்வாய் 3ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான நிலை. தைரியம், புதிய முயற்சிகள், குறுகிய பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவும் கிடைக்கும். புதன். புதன் 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபமான நிலை. வீடு, சொத்து, வாகனம் மற்றும் குடும்ப அமைதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கவனமும் நினைவாற்றலும் கிடைக்கும். குரு. உங்கள் ராசி அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. குழந்தைகள், கல்வி, படைப்பாற்றல், முதலீடுகள் மற்றும் பூர்வ புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். மேலும் நீங்கள் குறிப்பிட்ட விதிப்படி குருவின் பார்வை மீன ராசியின் மீதும் விழுவதால் உடல்நலம், தன்னம்பிக்கை, மன அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க அளவில் உயரும். இது இந்த வாரத்தின் மிகப்பெரிய யோகங்களில் ஒன்றாகும். சுக்கிரன். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபநிலை அல்ல. வேலைப்பளு அதிகரிக்கலாம். உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை. இருப்பினும் ஒழுங்காக செயல்பட்டால் எல்லா பணிகளையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். சுக்கிரன், கேது இணைவு. இந்த இணைவு வேலை மற்றும் சேவைத் துறையில் புதிய அனுபவங்களைத் தரும். உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக சிந்தனை மன அமைதியை அதிகரிக்கும். சனி. சனி ஜென்ம ராசியில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது 7.5 சனி காலம். பொறுமை, ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி மிகவும் அவசியம். அவசர முடிவுகளைத் தவிர்த்து ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்தால் நீண்டகால நன்மைகள் கிடைக்கும். ராகு. ராகு 12ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சவாலான நிலை. தேவையற்ற செலவுகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளில் கவனம் தேவை. ஆன்மீக பயணம் மற்றும் தியானத்திற்கு இது நல்ல காலமாக இருக்கும். கேது. கேது 6ஆம் வீட்டில் பயணிக்கிறார். உங்கள் கோசார விதிப்படி இது சுபமான நிலை. எதிரிகளை வெல்வீர்கள். வழக்குகள், போட்டிகள் மற்றும் பணியிட சவால்களில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சுக்கிரன் இணைந்திருப்பதால் பணிவுடன் செயல்படுவது மேலும் பலனைத் தரும். தொழில். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கல்வி, மருத்துவம், அரசு, ஆராய்ச்சி மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டு. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். முதலீடுகளை நீண்டகால நோக்கில் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். நிதிநிலை. வருமானம் சீராக இருக்கும். குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் திட்டமிட்ட சேமிப்பு நல்ல பலனைத் தரும். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குழந்தைகளின் முன்னேற்றம் மனநிறைவைத் தரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். திருமணம் மற்றும் காதல். திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. காதல் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் பாசம் அதிகரிக்கும். மாணவர்கள். இது மாணவர்களுக்கு மிகவும் சிறந்த வாரம். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியம்.
சிறிய சோர்வு ஏற்பட்டாலும் ஒழுங்கான உணவு, போதிய உறக்கம் மற்றும் நடைப்பயிற்சி மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பேணலாம். இந்த வார அதிர்ஷ்டம். அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பரிகாரம். வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுங்கள். சனிக்கிழமையன்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஓம் குரவே நம மற்றும் ஓம் சனீஸ்வராய நம மந்திரங்களை 108 முறை ஜபிப்பது மன அமைதி, தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்ப நலனை அதிகரிக்கும். வாரத்தின் மொத்த பலன். மீன ராசியினருக்கு இந்த வாரம் சவால்களுக்கிடையே சிறந்த முன்னேற்றத்தை உருவாக்கும் வாரமாக அமைகிறது. 5ஆம் வீட்டில் சூரியன் குரு இணைவு கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றலில் நல்ல பலனை வழங்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தன்னம்பிக்கை, மன அமைதி மற்றும் முன்னேற்றம் அதிகரிக்கும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் தருகிறார். ஜென்ம சனி காரணமாக பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். இறைநம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் முன்னேறுங்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும்.